அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் பூனேல இருக்கிற ஒரு முக்கியமான பிளேஸுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்து பேர் வந்து சனிவார் வாடான்னு சொல்றாங்க. இந்த ஹிஸ்டரியை கேட்டோன்னா ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்கு, அதே சமயத்துல ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கு. இதுல வந்து பார்த்தா 11 பேய்ங்க ஆவிங்க வந்து இது உள்ள இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் இன்னும் இப்பதான் பார்க்க வந்திருக்கேன். உள்ள பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வீடியோஸை காட்டுறோம். அதுக்கப்புறமா அங்க உள்ள வரலாறுலாம் பத்தி நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன் என்னென்ன இருக்குன்றது. இப்பதான் நாங்க உள்ள போறோம், பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். நன்றி. லைட் ஷோ நடக்குது இந்த இடத்துல. இங்கே வந்து பப்ளிக் உட்காந்துட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க கட்டி இந்த வீட்டோட இது மட்டும் இருக்குது, இடிஞ்சிட்ருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. பட் எங்களுக்கு இதெல்லாம் வந்து என்னன்னு தெரியல சரியா. ஆனால் அவங்க தங்கியிருந்த வீடுன்னு மட்டும் சொல்கிறாங்க. கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பாஜிவான்னு சொல்லிட்டு ராஜா. அந்த ராஜாவுக்கு 3 பசங்க இருந்திருக்காங்க. 3 பசங்கள்ல ஃபர்ஸ்ட் பையன் தான் இவங்க அப்பா இறந்த உடனே அந்த பையன் ஆட்சிக்கு வந்திருக்கிறான். வந்து போர் நடந்து அதனால இறந்துட்டான். 2வது ஒரு பையன் இருந்திருக்கான். அவனுக்கு வந்து ஆட்சிக்கு வந்தான். அவன் வந்து கொஞ்ச நாள்லயே அவனுக்கு டியூபர்குலோசிஸ் வந்து அவனும் இறந்துட்டான். 3வது நாராயணன்ற பையன். அவனுக்கு வந்து 17 வயசா இருந்ததுனால அவனால ஆட்சிக்கு வர முடியல. அதனால அவங்களோட மாமா என்ன பண்ணியிருக்காரு, சின்ன வயசா இருக்கு அவனால முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் டேக் எடுத்திருக்காரு அந்த ஆட்சி நடத்துறதுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்காரு, இவரோட சூழ்ச்சினால இவரும் அவங்களோட மனைவி 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஆளுங்களை வச்சு நைட்டில் வந்து அவரை வந்து வெட்டி போட்டுட்டு இருக்காங்க. அந்த வெட்டினும் போது இவன் மட்டும், இந்த நாராயணர் மட்டும் இல்லாம கூட அங்க இருந்த காவலாளி கொஞ்சம் ஒரு சிலர் மொத்தம் ஒரு 11 பேர் வந்து இறந்துட்டு இருக்காங்க. இந்த 11 பேர் இறந்துட்டனால இந்த இடத்துல வந்து அவங்களோட ஆவிங்க இன்னமும் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வந்து அவரோட நாங்க நிக்கிற இடம் தான் இந்த நாராயண கேட். இந்த இடத்துலதான் அவர் வந்து இறந்திருக்காரு. அவரோட சத்தம் வந்து இன்னமும் நாராயண இந்த பையன் வந்து மாமா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இந்த பையன் கத்திருக்காங்க. பட் அவங்க மாமா தான் இவர் வெட்ட சொன்னாருன்ற விஷயம் அவனுக்கு தெரியல. இது இறந்ததுனால இந்த இடம் தான் வந்து அந்த பையன் இறந்த இடம். இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஆவிங்களா இருக்கிறதுனால யாருமே உள்ள வர்றதுக்கு இன்னமும் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஈவினிங் ஒரு 5:30 க்ளோஸ் ஆயிடுது. நைட்ல வந்து இந்த இடத்துல வந்து அந்த பையனோட அலறல் சத்தம் வந்து கேட்டுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து இவதான். இப்போ நாங்கள் மேலே ஏறி வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே கோட்டையிலேருந்து பார்க்குறோம். ஃபுல் வியூவும் தெரியுது இதுலேருந்து. இதை ஏறுறது தான் ரொம்ப கடினமாக இருந்துச்சு. ஸ்டெப்ஸ் எல்லாமே கொஞ்சம் இது அந்த மேலே ஏறி வந்து அந்த ஸ்டெப்ஸ் செங்குத்தா இருந்துச்சு பாருங்க. அந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி வந்தா ஃபுல்லா அந்த கோட்டையோட வியூ ஃபுல்லாவே தெரியுது. ஸோ இந்த இடத்துல இருந்துதான் நாங்க இப்போ எடுத்துட்டு இருக்கோம். ஃபுல்லா மேல மரத்துலதான் அந்த வேலைப்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா இன்னமும் நல்ல தரமா இருக்கு. உட் ஒர்க் தான் எங்க பார்த்தாலுமே. ஃபுல்லா பார்த்துட்டோம். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு அடுத்து இன்னும் லைட் ஷோ மட்டும் தான் அவங்க பெண்டிங் இருக்கு. அது வந்து ஈவினிங் 7 o'clock ஆயிடும். அதனால அது நாங்கள் இன்னும் பார்க்கல. அது நான் அப்புறமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ ஒன்று போட்டு விடுறேன்.
ஓகே பாய், நன்றி.